அந்த இரவு ஒரு பயங்கர தமிழ் பேய் கதை. சென்னை நகரத்திற்கு புறத்தில் இருக்கும் ஒரு பழைய வீடு. மன்னதி பங்களா. இந்த வீட்டில் எவரும் குடியிருக்கவில்லை. ஆனால் எவராவது உள்ளே சென்றால் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்று மக்கள் கூறுகிறார்கள். மணிராஜ், சாந்தன், தீபக் மற்றும் அனு இவர்கள் 4 நண்பர்கள். அவர்கள் பேய்கள் இல்லை என்றே நம்பினார்கள். நாம் ஒரு இரவு அங்கே தங்கி பார்த்துவிட்டு வரலாம் என்று முடிவெடுத்தார்கள். அவர்களுடைய பயணம் எப்படி முடிந்தது? யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு. மாய வீடு. உள்நுழைவு. முதல் 10 நிமிடம் அவர்கள் இரவு காலை 11:30 மணிக்கு அந்த வீட்டுக்கு வந்தார்கள். வீடு முழுவதும் பாலை வீட்டைப் போல இருந்தது. கதவுகள் சிதைந்து விழுந்து மரங்களின் கிளைகள் வீட்டின் சுவரில் மோதி ஒரு பயங்கர உணர்வை ஏற்படுத்தியது. வந்துட்டோம்ல, ஆனா யாராவது உள்ள இருக்கா? சாந்தன் கேட்டான். யாரும் இருக்க முடியாது. இங்கே யாரும் 50 வருஷமா வரலையாம், தீபக் பதிலளித்தான். அவர்கள் உள்ளே நுழைய பழைய மணிக்கடிகாரம் 12 மணி அடித்தது. தங் தங் தங். அந்த ஒலி பூரா வீட்டை அதிர வைத்தது. மர்ம உணர்வு. 10 முதல் 20 வரை நிமிடம் அவர்கள் பங்களாவின் மையத்தில் இருக்கும் பெரிய ஹாலுக்குள் நுழைந்தார்கள். திடீரென்று காற்று அடித்தது. அவர்கள் எதிரே ஒரு பழைய செப்பு கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடியில் அவர்கள் 4வரும் ஒளிந்தபடி பாக்களை பார்த்தனர். யாரும் இல்ல. இங்க யாராவது இருக்குன்னு யாரும் சொல்லவே இல்ல. அனு பயந்து கூறினாள். அது உண்மைதான். ஆனா மணிராஜ் கண்ணாடியை சுட்டிக்காட்டினான். அந்த கண்ணாடியில் அவர்கள் 4வரும் இல்ல. முதல் திகில். 20 முதல் 30 வரை நிமிடம் திடீரென அந்த கண்ணாடி நொறுங்கியது. தட். அவர்களை சுற்றி கண்ணாடி துண்டுகள் விழுந்தன. யாரும் பேசவில்லை. ஒரே அமைதி. திடீரென்று ஒரு பெண்மணி பின்புறம் தோன்றினாள். அவளுடைய கண்கள் சிவந்திருந்தன. நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க? அவர்களுக்குள் ஓடவே இல்லை. அந்த பெண்மணி மெதுவாக நடந்தாள் அவர்களை நோக்கி. அவள் கை உயர்ந்தது. ஒரு மூர்ச்சியடிக்கும் வாசனை அவர்கள் மூக்கில் அடித்தது. பயங்கர உண்மை வெளிச்சத்திற்கு வரும் 30 முதல் 45 வரை நிமிடம் அவர்களில் ஒருவரும் நகர முடியவில்லை. ஆனால் மணிராஜ் மட்டும் ஓடோம் என்று கத்தினான். அவனைப் போல மற்ற 3வரும் ஓடத் தொடங்கினர். ஆனால் வீடு முழுவதும் முடக்கப்பட்டது. கதவுகள் தானாக மூடப்பட்டன. நீங்க எங்க போறீங்க? அந்த பேய் கேட்டது. அந்த வீட்டின் சுவரில் பழைய புகைப்படங்கள் இருந்தன. ஒரு புகைப்படத்தில் அந்த பெண்மணியின் உருவம் இருந்தது. அவர்கள் அதை பார்த்தபோது அவர்களுக்கு புரிந்தது. இவங்க தான் இந்த வீட்டில் கொல்லப்பட்டவங்க. கடைசி திகில். 45 முதல் 55 வரை நிமிடம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற முடிந்தது இல்லை. அந்த பேய் மெதுவாக அணுகியது. திடீரென்று அவளது உடல் கருகியது போல மாறியது. அவள் கதறினாள். என்னை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க. அவர்கள் அதிர்ச்சியாக பார்த்தனர். அவர்கள் அங்கிருந்து ஓட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். சாந்தன் வேகமாக ஓடினான். ஆனால் அவன் மண்ணில் விழுந்தான். அவன் அழைத்தான், தயவு செய்து எனக்கு உதவுங்க. ஆனால் அவனை யாரும் காணவில்லை. அந்த இரவு முடிவடைகிறது. 55 முதல் 60 வரை நிமிடம் மற்ற 3வரும் வீட்டை விட்டு ஓடிவிட்டனர். அவர்கள் வெளியே வந்தவுடன் அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். அந்த வீடு மாயமாகிவிட்டது. அவர்கள் அங்கே ஒருபோதும் போகவில்லை. ஆனால் அவர்களின் நண்பர் சாந்தன் ஒருபோதும் திரும்பவில்லை. கதையின் முடிவு. இந்த கதை உண்மையா அல்லது புனைகதையா? அது யாருக்கும் தெரியாது. அந்த வீட்டில் இன்னும் யாராவது இருக்கிறார்களா? நீங்களே சென்று பார்க்கிறீர்களா? கதையின் போதனை. எதையும் அசட்டையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். திகில் கதைகள் வெறும் கதைகளாக இருக்கக்கூடும். ஆனால் சிலவற்றில் உண்மையும் இருக்கலாம். மர்மமான இடங்களை ஆய்வு செய்யும் முன் இருமுறை யோசிக்கவும். இந்த 1 மணி நேர பேய் கதை உங்களுக்கு பிடித்ததா? கருத்துக்களை பகிருங்கள்.